ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவை கௌசிகன் பதிப்பகத்தார் வரும் ஜனவரி 26 குடியரசு தின விடுமுறை நாளன்று கோவை இந்துஸ்தான் கல்லூரி அங்க ஒரு மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை நட்சத்திர பிரசனா நேரடி வகுப்பு ஏற்பாடு செய்துள்ளார்கள். நான் உங்கள் பயிற்சி ஆசிரியர் நாகராஜன் ராமசுவாமி. இந்த நட்சத்திர பிரசனால இது ஒரு பிரசன முறை. ஆனால ஜாதகருடைய வருபவருடைய கேள்வியாளருடைய ஜனன ஜாதகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அவருக்கு நட்சத்திரம் இன்னைக்கு உதயத்துல சந்திரன் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல இருக்கும். உதாரணமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யற அன்னைக்கு சித்ரா நட்சத்திரத்துல துலா ராசியில சந்திரன் இருக்கு. அப்போ இந்த சந்திரன் இன்னைக்கு 27 நட்சத்திரத்திலையும் எப்படி பயணம் செய்யும்? அது எப்படி சார் சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துல சார் இருக்கும், அது எப்படி சார் 27 நட்சத்திரத்திலையும் பயணம் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இது மார்கழி மாதம். மார்கழி மாதத்துல சூரியன் தனுர் ராசியில தான் இருக்கும். ஏன்னா உதயத்துல இருக்கும். ஆனா என்ன சொல்றோம், உதயத்துல அங்க இருக்குன்னு சொல்றோம். சூரியன் இருக்கும் திசை கிழக்குன்றோம். சாயங்காலம் 6 மணிக்கு சூரியன் எங்க இருக்கும்? நேர ஆப்போசிட் மிதனத்துக்கு போயிடும். அப்போ பலன் எடுக்கும் பொழுது சூரியன் தனுர் ராசி என்றால் கூட அது மிதன ராசியில இருக்கிற மாதிரி நினைச்சு பலன் எடுத்து சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டா வரும். அதே போல சந்திரனைக்கு உதயத்துல ஒரு நட்சத்திரத்தில் இருந்தால் கூட இன்றைய பொழுதுக்கு அது 27 நட்சத்திரத்திலையும் பயணம் செய்யும். அது எப்படி, அதை வைத்து எப்படி பிரசனம் சொல்வது அப்படிங்கிறத இந்த நட்சத்திர பிரசனா வகுப்புல நம்ம உங்களுக்கு மிக விளக்கமாக உதாரண ஜாதகங்களோட மிக எளிமையாக புரியும்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஆகையினால் கோவை கௌசிகன் பதிப்பகத்தார் நடத்தும் இந்துஸ்தான் கல்லூரியில நடக்கக்கூடிய அந்த நேரடி வகுப்புக்கு நீங்கள் அனைவரும் வாருங்கள். உங்களுக்கு மிக எளிய முறையில் நட்சத்திர பிரசனா எப்படி பார்க்கறது என்பது சொல்லிக் கொடுக்கப்படும். நான் உங்கள் பயிற்சி ஆசிரியர் நாகராஜன் ராமசாமி. அனைவருக்கும் வணக்கம்.